ஹாய் வணக்கம் நண்பா, வெல்கம் டு டெக் கேர் யூடியூப் சேனல். நாங்கள் இந்த வீடியோவில் ட்ரேட் பிளாட்ஃபார்மில் உள்ள விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம். அதாவது ஷேர் மார்க்கெட் ஆன்லைன் அக்கௌண்ட்டில் உள்ள விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோவுக்கு போகலாம். ட்ரேட் பிளாட்ஃபார்மை வந்து லொக்கின் பண்ணிங்கன்னா அந்த யூஐயில் பார்த்தீங்கன்னா டாப்பில் வந்து செவரல் ஆப்ஷன் இருக்கும். மார்க்கெட், ஓர்டர் மேனேஜ்மெண்ட், கிளைண்ட், சார்ட், அனாலிசிஸ், ரிப்போர்ட், அனௌன்ஸ்மெண்ட், இப்படி பார்த்தீங்கன்னா செவரல் ஆப்ஷன் இருக்கும். ஸோ நாங்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். வாட்சின் ட்ராப் டவுன் லிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து செவரல் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக வந்து கஸ்டம் வாட்ச் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த பங்கை வந்து நோட் பண்ண போகிறீங்களோ, அதாவது எந்த பங்குன்ற ப்ரைஸ் வந்து கூடுதோ குறைதோ மார்க்கெட் சேஞ்சஸை செக் பண்ண போகிறீங்களோ அந்த பங்கை வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிங்கிள் இருக்கும், அது வந்து அட் செக்யூரிட்டி. ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எதை வாட்ச் பண்ண போகிறீங்களோ அதோட நேமை சர்ச் பண்ணிக்கொள்ளுங்க. நான் பார்த்தீங்கன்னா இப்போ சும்மா ஏசிஎல் கேபிள்னு சொல்லி சர்ச் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு அட் கொடுத்தேன்னா இதில் பார்த்தீங்கன்னா அட் ஆகிடும். அதே நேரம் வந்து நீங்கள் இன்னொரு கம்பெனியை வந்து வாங்க போகிறீங்களா, அதோட ப்ரைஸை மானிட்டர் பண்ண போகிறீங்கன்னா இன்னொரு கம்பெனியை ஆட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜோன் கீல்ஸை வந்து நான் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஜோன் கீட்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு அட்டை கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு அட் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக வந்து பார்த்துக்கொள்ளலாம். நீங்கள் வந்து எந்த பங்கை வாங்க போகிறீங்களோ அந்த பங்குன்ற ப்ரைஸ் சேஞ்சஸ், பையிங் சென்டிமெண்ட் என்ன மாதிரி இருக்குது, என்ன ப்ரைஸ்க்கு பிட் ஆகிருக்குன்னு சொல்லி சமரியாக வந்து நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கொள்ளலாம். மெனக்கட்டு வந்து நீங்கள் ஒவ்வொரு குறிப்பிட்ட பங்காக போய் சர்ச் பண்ண தேவையில்லை. அடுத்து திருப்பி வாட்சை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்து வந்து ஃபுல் வாட்ச் ஈக்விட்டி. இது வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் ஹோல் ஷேர்ஸை வந்து வாட்ச் பண்ணுறது. அடுத்து பார்த்திங்கன்னா வாட்ச் பில், அதுக்கடுத்தது வாட்ச் பொண்டை வந்து வாட்ச் பண்ணுறது. நெக்ஸ்ட்டாக வந்து செக்டர் வைஸ் வாட்ச். இது பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா செக்டர் வைஸாக வந்து நீங்கள் பார்த்துக்கொள்கிறது, என்னென்ன செக்டர் வைஸில் வந்து பிரிச்சுருக்கான்னு சொல்லி பார்த்துக்கொள்வது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா போர்ட்ஃபோலியோ வாட்ச். இது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த ஷேரை வாங்கி வச்சுக்கிறீங்களோ ஆல்ரெடி அந்த ஷேர் கம்பெனிஸை வந்து நீங்கள் வாட்ச் பண்ணுறதுக்கு, உங்களோட போர்ட்ஃபோலியோவில் வந்து என்னென்ன ஷேர் இருக்கோ அந்த ஷேர் கம்பெனியை வந்து வாட்ச் பண்ணுறது. கிளைண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து போர்ட்ஃபோலியோன்னு இருக்கும். இந்த கம்பெனி எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இதில் ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டாக திருப்பி வாட்சை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டாப் 10 கெய்னர்ஸ்ன்னு இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் வந்து பர்டிகுலர் நாளில் வந்து டாப் கெய்னர்ஸ்ன்னு சொல்லி காட்டும். திருப்பி வாட்சை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து டாப் 10 லூசர்ஸ் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலர் நாளில் வந்து டாப் 10 லூசர்ஸை காட்டும். இதில் வந்து டாப் கெய்னர்ஸ் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகி 100 ரூபாய்க்கு ஓப்பன் ஆகி மார்க்கெட் க்ளோஸ் ஆகி 120 ரூபாய்க்கு க்ளோஸ் ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா டாப் கெய்னர்ஸ் என்று சொல்லி பேரும். அதே நேரம் டாப் லூசர்ஸ் சொல்லி யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 100 ரூபாய்க்கு ஓப்பன் ஆகி மார்க்கெட் முடிக்கு 80 ரூபாயில் வந்து க்ளோஸ் ஆனால் அவங்கள பார்த்தீங்கன்னா டாப் லூசர்ஸ்னு சொல்லுவோம். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இல்லை நினைப்பீங்க டாப் கெய்னர்ஸ்ன்ட்டா அதிகளவான மணியை வந்து ஏர்ன் பண்ணுறேன்னு சொல்லி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டாப் கெய்னர்ஸ்ன்ட்டா மக்கள் வந்து எந்த பங்கை வந்து அதிகமாக வாங்கினுமோ அவங்க வந்து டாப் கெய்னர்ஸாக இருப்பாங்க. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா பங்கொண்ட வாங்கிக்க ப்ரைஸ் வந்து டவுனில் போகும். ஸோ அவங்க வந்து கெய்னர்னு சொல்லி எடுப்போம். டாப் லூசர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பங்குதாரர் வந்து எந்த ஷேர் அதிகளவான பேர் விற்கணுமோ அவங்கள தான் பார்த்தீங்கன்னா டாப் லூசர்ஸ்ன்னு சொல்லி வரும். பிகாஸ் அவங்க நிறைய பேர் விற்க பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து டவுனில் போகும். ஸோ அதனால் வந்து அவங்க டாப் லூசர்ஸ்ன்னு சொல்லுவோம். இதுக்கான செப்பரேட்டான வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன். திருப்பி வாட்சை கிளிக் பண்ணிங்கன்னா டாப் 10 ஷேர் வால்யூம்ஸ் இருக்குது. திருப்பி வாட்சை கிளிக் பண்ணி டாப் 10 டர்ன் ஓவர்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா மோஸ்ட்லி வந்து யார் கூட டர்ன் ஓவர்ஸ் எடுத்துருக்கணுமோ அவங்களோட லிஸ்ட் எல்லாம் ஷோ ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் செவரல் ஆப்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் புக் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பங்கொண்டு பிட் பண்ணினா அது வந்து கடைசியாக வந்து என்ன ப்ரைஸ் க்ளோஸ் ஆகிருக்குன்னு சொல்லி எல்லா லிஸ்ட்டும் பார்த்திங்கன்னா இதில் காட்டும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏசிஎல் பிஎல்சி வந்து ட்ரேட் டைம் வந்து 10/18க்கு 50 பங்கு வந்து 257 ரூபா க்ளோஸ் ஆகிருக்கு. அதே நேரம் பார்த்திங்கன்னா 10/17க்கு வந்து 7000 பங்கு வந்து 257 ரூபா க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட பங்கு வந்து க்ளோஸ் ஆகிற சகல ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஷோர் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10/6க்கு வந்து 55 வாங்கி 256 ரூபா க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். திருப்பி நெக்ஸ்ட்டு மார்க்கெட்டை கிளிக் பண்ணி ட்ரேட் புக் சம்மரி இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலர் ஷேருன்ற ட்ரேட் சம்மரி பார்த்திங்கன்னா இதில் வந்து ஷோ ஆகும். உதாரணமாக பார்த்திங்கன்னா ஏசிஎல் கேபிளில் ட்ரேட் குவாலிட்டி 128 ரூபா, ட்ரேட் ப்ரைஸ் 255 ரூபா, நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் 4 இருக்குது. ஸோ அதுன்ற சம்மரி பார்த்திங்கன்னா இதில் உங்களுக்கு ஷோ ஆகும். 155 ரூபாய்க்கு வந்து டோட்டல் குவாலிட்டி 168. அதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 4 ட்ரேட் நடந்திருக்கு. அது நேரம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா 255 ரூபா 25 வந்து மொத்தமாக 10 பங்கு வந்திருக்கு. அதில் பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் ட்ரேட் 1 இருக்குது. அதே மாதிரி 256.75 பார்த்திங்கன்னா 255 டோட்டல் பங்கு மொத்தம் பார்த்திங்கன்னா 5 ட்ரேட் நடந்திருக்குது.
திருப்பி மார்க்கெட்டை கிளிக் பண்ணி ஸ்டாட்டிக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து குறிப்பிட்ட பங்குண்ட ஸ்டாட்டிக்ஸை பார்த்துக்கொள்ளலாம். இது உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஏசிஎல் கேபிள்னு சொல்லி சர்ச் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட பங்குண்ட மார்க்கெட் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும் கிராஃபாக. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 257 ரூபாய்க்கு போகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே 1 ஹவருக்கு நீங்கள் ஜூம் பண்ணிக்கொள்ளலாம். அதே நேரம் வந்து 5 ஹவர்ஸ் செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். அதே நேரம் 1 டே செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். இதில் மூவாக கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் சமரியாகி ஷோ ஆகும். கீழே பார்த்தீங்கன்னா பை பட்டன் இருக்குது, செல் ஆப்ஷன் இருக்குது, மார்க்கெட் டெப்த் இருக்குது, ட்ரேட் புக் இருக்குது. க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி மார்க்கெட்டோட ஆப்ஷனுக்கு போய் மார்க்கெட் டைம் அண்ட் சேல்னு இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்டிகுலர் டைமில் வந்து என்னென்ன நடந்திருக்குன்னு சொல்லி எல்லாமே பார்த்திங்கன்னா லிஸ்ட் பண்ணி இருக்கும். திருப்பி வந்து மார்க்கெட்டை கிளிக் பண்ணி அதில் வந்து பார்த்திங்கன்னா OHLC வேல்யூஸ் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து பர்டிகுலர் பங்குன்ற ஹை என்ன லோ என்ன அப்படி சொல்லி எல்லா சமரியும் பார்த்திங்கன்னா இதில் வந்து பெற்றுக்கொள்ளலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து நேற்றைய நாளில் செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். அதே நேரம் வந்து நேற்றைய நாளையும் என் பண்ணிக்கொள்கிறேன். அதே நேரம் டுடேயை வந்து என் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செக்யூரிட்டிஸில் வந்து ACL கேபிளை வந்து கொடுத்துக்கொள்கிறேன். கொடுத்துட்டு சர்ச் என்ன சொல்லி கொடுத்தீங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து ஓப்பனிங் 244 ஸ்டார்ட் ஆகிருக்குது. ஹை வந்து 256 மட்டும் போயிருக்குது. லோ ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 250 போயிருக்குது. க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 254. இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா 257 ஓப்பன் ஆகிருக்குது. இப்போ வந்து ஹை வந்து 258 மட்டும் போயிருக்கு. லோ வந்து 255 மட்டும் போயிருக்கு. க்ளோசிங் பார்த்திங்கன்னா இப்போ வந்து மார்க்கெட் ஓப்பனில் இருக்குது. ஸோ வந்து க்ளோசிங் இல்லை. ஃப்ரமாக பார்த்திங்கன்னா நான் வந்து 8ஆம் தேதிக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு சர்ச்சை கொடுத்த ரெண்டதில் வந்து பார்த்திங்கன்னா தேதி 240 ஓப்பன் ஆகிருக்குது, 245 க்ளோஸ் இருக்குன்னு சொல்லி சகல விஷயம் பார்த்திங்கன்னா லிஸ்ட் பண்ணி வரும். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி வந்து மார்க்கெட்டுக்கு போய் மார்க்கெட் டெப்த் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா மார்க்கெட் டெப்த்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் வந்து பிட் ப்ரைஸ் இருக்கும், மற்ற ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா ஆஸ்க் ப்ரைஸ் இருக்கும். அதாவது என்ன ப்ரைஸுக்கு பிட் பண்ணி என்ன ப்ரைஸுக்கு போயிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சமரி எடுத்துக்கொள்ளலாம். இது என்னத்துக்கு யூஸ் ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 50 ரூபாய்க்கு பங்கு ஒன்று வாங்க போறீங்கன்னா அந்த 50 ரூபா பங்கு வந்து அந்த 50 ரூபாயில் வாங்கப்படுமோ இல்லாட்டி வந்து என்ன விலைக்கு வாங்கலாம்னு சொல்லி ஒரு ஐடியா இருக்கிறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இது உதாரணமாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து ACL டேபிள்னு சொல்லி சும்மா சர்ச் பண்ணிக்கொள்கிறேன். சர்ச் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா பிட் ப்ரைஸ் வந்து 255, ஆஸ்க் ப்ரைஸ் வந்து 256. ஸோ அப்படி பார்த்திங்கன்னா இதில் வந்து டீட்டெயில்ஸ் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திருப்பி மார்க்கெட்டை கிளிக் பண்ணிவிட்டு டீட்டெயில் குவார்ட்டர் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து ஹோல் சம்மரி உங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம். உதாரணமாக பார்த்திங்கன்னா நான் இதில் வந்து ஜோன் கில்ஸ்ன்னு சொல்லி சர்ச் பண்ணிக்கொள்கிறேன். சர்ச் பண்ணால் பார்த்திங்கன்னா அந்த குறிப்பிட்ட பங்குன்ற ஹோல் சம்மரியை வந்து இதில் நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கொள்ளலாம். பிட் ப்ரைஸ் என்ன, வீக் டேட்டா, மந்த் டேட்டான்னு சொல்லி எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா வந்து ஈஸியாக எடுத்துக்கொள்ளலாம். திருப்பி மார்க்கெட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து அலர்ட் மேனேஜர் இருக்கும். இந்த அலர்ட் மேனேஜர் என்னத்துக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து ஜோன் கில்ஸின் ஒரு பங்கு வாங்க போகிறீங்க. இப்போ வந்து ஜோன் கில்ஸின் பங்கு வந்து 20 ரூபா போகுதுன்றா நீங்கள் வந்து மார்க்கெட்டில் 18 ரூபா வரைக்கும் வாங்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா அந்த ஜோன் கில்ஸின் பங்கை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருக்கணும், மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்கணும் ஒவ்வொரு காலம். பட் இதில் வந்து நீங்கள் அலர்ட்டை செட் பண்ணி வச்சிங்கன்னா நீங்கள் ஜோன் கில்ஸ்ன பங்கு 18 ரூபாய்க்கு வரைக்கும் எனக்கு வந்து அலர்ட் பண்ண சொல்லி நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணி விட்டீங்கன்னா நீங்கள் வந்து டெய்லியும் ஒவ்வொரு டைமும் வந்து அதை பார்த்து கொண்டு இருக்கணும்ல. ஜஸ்ட் உங்களுக்கு வந்து 18 ரூபாய்க்கு மார்க்கெட் வரைக்கும் இது உங்களுக்கு அலர்ட் தரும். க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி மார்க்கெட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து ஹீட் மெட் இருக்கும். நான் பார்த்திங்கன்னா இந்த ஹீட் மெத்தது வந்து விஷுவல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து இன்னொரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹீட் மேப் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். அடுத்து வந்து ஓர்டர்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து பை இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பங்கை வந்து பை பண்ண போகிறீங்கன்ற இந்த பையை கிளிக் பண்ணலாம். அதே மாதிரி திருப்பி ஓர்டரை கிளிக் பண்ணிங்கன்னா செல் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பங்கை வந்து விற்க போகிறீங்கன்ற இந்த செல்லை கிளிக் பண்ணி விற்றுக்கொள்ளலாம். நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஓர்டர் பிளட்டர்னு சொல்லிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பங்கு வந்து செல் பண்ணுறீங்களோ இல்லாட்டி வந்து பை பண்ணுறீங்களோ அந்த பங்குன்ற டீட்டெயிலான இது வந்து இதில் பார்த்துக்கொள்ளலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பெர் டேக்குரியது மட்டும்தான். நீங்கள் வந்து குறிப்பிட்ட நாளில் வந்து பங்கு வந்து எவ்வளோக்கு பிட் பண்ணியிருக்கீங்களோ எவ்வளோக்கு செல் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி பார்த்துக்கொள்ளலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த ACL பங்கை வந்து 3 பங்கை வந்து செல் பண்ண ஆஸ் பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு பங்கு பார்த்திங்கன்னா 3 பங்கையும் வந்து 260 ரூபாய்க்கு வந்து செல் பண்ண பார்த்துருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓட ஸ்டேட்டஸில் வந்து நியூ ஒன் இருக்குது. ஒன்ஸ் இந்த இது வந்து கம்ப்ளீட் ஆச்சுன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபீல்ட் அண்டு வரும். அப்படி இல்லாட்டி வந்து அந்த மார்க்கெட் ரேட் வந்து 260க்கு மச்சாகாட்டி இது வந்து பார்த்திங்கன்னா அந்த குறிப்பிட்ட நாளில் வந்து எக்ஸ்பயர் ஆகிடும். இதில் வந்து எக்ஸ்பயர்டுன்னு சொல்லி மெசேஜ் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அப்படி பார்த்திங்கன்னா வந்து ஈஸியாக வந்து எல்லாமே ட்ராக் பண்ணிக்கொள்ளலாம். கீழே பார்த்திங்கன்னா டோட்டல் இதில் ஷோ ஆகும். டோட்டலாக பார்த்திங்கன்னா 3 பங்கு ஆஸ் பண்ணியிருக்கேன். அது வேல்யூ பார்த்திங்கன்னா 280. ரிமைனிங் பார்த்திங்கன்னா இன்னும் வில் படையில் அதனால் 3 இருக்குது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து நீங்கள் ட்ரெக் பண்ணிக்கலாம். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி வந்து ஆர்டர் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஆர்டர் பாஸ்கெட் இருக்கும். ஸோ இது என்னத்துக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பண்டிலாக வந்து நீங்கள் ஒரு ஆர்டர் பண்ணுறதுக்கு வந்து இது ஹெல்ப் பண்ணும். அதாவது இதில்
நியூன்ற கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து சகல பேங்கின்ற பங்கையும் வந்து வாங்க போகிறேன்டா பேங்குன்னு சொல்லி கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிடணுண்டா. இப்போ பார்த்திங்கன்னா வந்து இதில் உங்களுக்கு இதாண்டு அதுக்கு நெக்ஸ்ட்டாக வந்து நீங்கள் பங்கொண்டு ஆட் பண்ணிக்கு இதில் வந்து உங்களுக்கு எல்லாமே ஷோ ஆகும். பேசிக்காக பார்த்திங்கன்னா இது வந்து ஆர்டர் பாஸ்கெட் மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் ஒரு டெராஸ்லையோ அல்லது ஒரு சைட்டில் வந்து நிறைய பல்காக ஆர்டர் பண்ணிக்க எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா தேவையான வந்து பாஸ்கெட் கட் பண்ணி வச்சுட்டு கடைசி இதை பார்த்திங்கன்னா செக் அவுட் பண்ணுவீங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கு அதுக்கு எனக்கு தேவையில்லை. ஸோ நான் டிலீட் பண்ணிக்கொள்கிறேன். திருப்பி ஆர்டர் கிளிக் பண்ணிவிட்டு அதில் பார்த்திங்கன்னா ட்ரேட் எக்ஸிக்யூஷன் சம்மரின்னு இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா உங்களோட சக்ஸஸ்ஃபுல்லான ட்ரேட் எல்லாம் பார்த்திங்கன்னா இதில் உங்களுக்கு ஷோ ஆகும். திருப்பி ஆர்டர் கிளிக் பண்ணிவிட்டு ஆர்டர் ட்ரேக்கை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு பங்கு பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா அந்த பங்குன்ற லைஃப் டைம் வேல்யூஸ் எல்லாம் பார்த்துக்கொள்ளலாம். அதாவது நான் பார்த்திங்கன்னா ஒரு ஜோன் கில்ஸ் பங்கு இது வரைக்கும் எவ்வளோக்கு வாங்கினான் எவ்வளோக்கு விற்றான்னு சொல்லி அந்த ஹோல் ஹிஸ்ட்ரியை பார்த்திங்கன்னா இதில் வந்து பெற்றுக்கொள்ளலாம். உதாரணமாக பார்த்திங்கன்னா இதில் வந்து நான் செக்யூரிட்டிஸில் வந்து டிசம்பர் 1 செலக்ட் பண்ணுறேன். அதே நேரம் பார்த்திங்கன்னா டிசம்பர் 4 செலக்ட் பண்ணுறேன். அதே ஓகே ஃப்ரம் டேட்டில் பார்த்திங்கன்னா டிசம்பர் 3 செலக்ட் பண்ணிவிட்டு டிசம்பர் 4 கொடுத்துட்டு சர்ச் பண்ணேன்ட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த குறிப்பிட்ட டைம் பீரியடில் அந்த ஸ்டொக்குண்ட நடந்த சகலம் பார்த்திங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி வந்து மை ட்ரேடர்னு சொல்லி கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ட்ரேட் பண்ண எல்லாம் பார்த்திங்கன்னா இதில் ஷோ ஆகும் உங்களுக்கு. அடுத்து நெக்ஸ்ட்டாக பார்த்திங்கன்னா கிளைண்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் பார்த்திங்கன்னா வந்து அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் போர்ட்ஃபோலியோன்னு சொல்லி அது நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டாக வந்து அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கொள்ளலாம். இதில் வந்து இந்த டேட்டா போட்டு அந்த எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரிசீவ் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்து பார்த்திங்கன்னா திருப்பி போர்ட்ஃபோலியோ கிளிக் பண்ணிங்கன்னா இந்த போர்ட்ஃபோலியோவில் வந்து நீங்கள் என்னென்ன ஷேரை பை பண்ணி வச்சுக்கிறீங்களோ அவ்வளோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டின்றது அந்த செக்யூரிட்டி ஐடி நம்பர், குவான்டிட்டி, எவ்வளோ பங்கு, எவ்வளோ வந்து கிளியர் பேலன்ஸில் இருக்குது, எவ்வளோ அவைலபிள் இருக்குது, அன்செட்டில் செல். நெக்ஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஹோல்டிங் பெர்சன்டேஜ் இருக்குது. இந்த ஹோல்டிங் பெர்சன்டேஜ் என்னென்னு சொல்லி பார்த்திங்கன்னா உங்களோட டோட்டல் ஷேரில் வந்து அந்த குறிப்பிட்ட பர்டிகுலர் ஷேர் வந்து எத்தனை பெர்சன்டேஜ் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கு. அதாவது டோட்டலாக வந்து உங்கள்கிட்ட ஒரு 5000 ஷேர் இருந்துச்சுன்னா அந்த 5000 ஷேரில் ஏசிஎல் பங்கு வந்து எத்தனை பெர்சன்டேஜ் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லி தான் இந்த பெர்சன்டேஜ். அதுக்கு ஆவரேஜ் பெர்சன்டேஜ். பிஇ ப்ரைஸ்ன்னு சொல்லி பார்த்திங்கன்னா பிரேக் ஈவன் ஷேர் ப்ரைஸ். அதாவது அந்த குறிப்பிட்ட பங்கை வந்து இந்த விலைக்கு மேலதிகமாக விற்றா தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அதுக்கப்புறம் ட்ரேடட் ப்ரைஸ், என்ன விலைக்கு வந்து வாங்கினீங்க, டோட்டல் காஸ்ட், ட்ரேடட் ப்ரைஸ். அது பார்த்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வேல்யூ, சேல்ஸ் கமிஷன், அன்ரியலைஸ்ட் கெயின், டுடே அன்ரியலைஸ்ட் கெயின் எல்லாம் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஷோ ஆகும். ஸோ நீங்கள் வந்து இதை பார்த்துக்கொள்ளலாம். இதை வேணுமெண்டா நீங்கள் வந்து டவுன்லோட்டும் பண்ணிக்கொள்ளலாம். பார்த்திங்கன்னா சேவ் ஐக்கன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸல் சீட்டாக வந்து டவுன்லோட் ஆகும். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி கிளைண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டாக் ஹோல்டிங் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஹோல்டிங் ஸ்டாக் எல்லாமே ஈஸியாக பார்த்துக்கொள்ளலாம். அடுத்த பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் சம்மரி. இந்த அக்கௌண்ட் சம்மரி வந்து கூட பையிங் பர் என்ன, எவ்வளோ அக்கௌண்ட்டில் வந்து இருக்குன்னு சொல்லி எல்லாம் இதில் ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பாஸ்வேர்ட், கிளைண்ட் இன்குவரி, சேஞ்ச் கிளைண்ட் இன்ஃபர்மேஷன் சொல்லி நிறைய கொடுத்துருக்காங்க. அடுத்த பார்த்திங்கன்னா அனாலிசிஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வாட் இஃப் கால்குலேட்டர் இருக்கும். இதனத்துக்குன்னு சொல்லி பார்த்திங்கன்னா இன்றைக்கு ஒரு பங்கு வாங்குறீங்க, அதை வந்து 10 நாள் கழிச்சு விற்க போகிறீங்கன்னா அந்த 10 நாள் கழிச்சு விற்க வந்து உங்களுக்கு என்ன ரிட்டர்ன் வரும்னு சொல்லி பார்த்திங்கன்னா இதில் சமரி வரும். உதாரணமாக பார்த்திங்கன்னா நான் வந்து சும்மா உங்களுக்கு ஒரு ஜோன் கீல்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். பை டேட்டை பார்த்திங்கன்னா நான் இன்டெக் செட் பண்ணிக்கொள்கிறேன். இன்றைக்கு மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா 21 ரூபா போகுது. செல் டேட்டை பார்த்திங்கன்னா நான் வந்து 2 வீக்ஸ் கழிச்சு நான் விற்க போகிறேன். ஸோ விற்கிற விலை பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 100 குவான்டிட்டி வாங்குகிறேன். அதில் பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் கமிஷன் 23 ரூபா வரும். சோல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 25 ரூபாய்க்கு வந்து விற்கிறதுக்கு பிளான் பண்ணேன்டா அதில் கமிஷன் பார்த்திங்கன்னா 28 ரூபா. ஹோல்டிங் பீரியட்ஸ்னா 2 வீக்ஸ் 5 நாள். இதில் வந்து பார்த்திங்கன்னா கால்குலேட்டர் கொடுத்திங்கன்னா அதில் உங்களுக்கு டோட்டலாக வந்து டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ ரிட்டர்ன் வரப்போகுது, எவ்வளோ ப்ராஃபிட் வரப்போகுதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா இதில் வந்து நீங்கள் கால்குலேட்டர் மாதிரி செட் பண்ணிக்கொள்ளலாம். நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா திருப்பி ஆல்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா வெயிட்டட் அவரேஜ் கால்குலேட்டர் இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கொள்ளலாம். அதே நேரம் வந்து பொன் கால்குலேட்டர் இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கொள்ளலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஈல் கால்குலேட்டர் இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ரிப்போர்ட் இருக்குது. ரிப்போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடட் சம்மரி ரிப்போர்ட். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து குறிப்பிட்ட நாளில் வந்து எல்லாமே நடந்த சகல விஷயம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிப்போர்ட்டாக வரும். இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டவுன்லோடும் பண்ணி சேவ் பண்ணியும் கொள்ளலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் இண்டெக்ஸ் சம்மரி, மார்க்கெட் இண்டெக்ஸ் ஹிஸ்ட்ரி சம்மரி எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிப்போர்ட் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா
உங்களுக்கு வந்து சிஎஸ்சியால் ஏதாச்சும் அனௌன்ஸ்மெண்ட் வந்தால் அதில் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ அனௌன்ஸ்மெண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ப்ரோக்கர் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ப்ரோக்கரேஜ் கம்பெனியின் அனௌன்ஸ்மெண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து போர்ட்ஃபோலியோ வந்து ரெடி பண்ணி கொள்ளணும். அதாவது உங்களுக்குரிய போர்ட்ஃபோலியோ நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கொண்டீங்கன்னா உங்களால் வந்து நீங்கள் வாங்குற ஷேரை வந்து ட்ராக் பண்ணி கொள்ளலாம். எந்த விலைக்கு வேலைக்கு விற்கலாம், என்ன ப்ரைஸில் வாங்கினா எனக்கு லாபம் பெறும், டோட்டலாக வந்து எவ்வளோ ஷேர் வாங்கி வச்சுக்கிறேன், எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருக்கிறேன், எவ்வளோ பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டுன்னு சொல்லி நீங்கள் ஒரு போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களால் ஈஸியாக வந்து உங்களோட ஷேர் மார்க்கெட் அக்கௌண்ட்டை வந்து ஹேண்டில் பண்ணி கொள்ளலாம். பிகாஸ் போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா மிக மிக முக்கியம் ஷேர் மார்க்கெட்டில். ஏட்ரேட் பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா இன்பில்டாகவே வந்து போர்ட்ஃபோலியோ இருக்குது. பட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது எங்களுக்கு முக்கியம் இல்லாத நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதுகளெல்லாம் ஃபில்டர் பண்ணி உங்களுக்குரிய போர்ட்ஃபோலியோ வந்து நீங்கள் ரெடி பண்ணி கொடுங்க. நான் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும், பைக்கு தனியாக வச்சிருக்கேன், செல்லுக்கு தனியாக வச்சிருக்கேன், கேஷுக்கு தனியாக வச்சிருக்கேன், என் ப்ராஃபிட் லாஸை கணிக்கிறதுக்கு கொண்டு தனியாக வச்சிருக்கேன். ஸோ நீங்களும் வந்து உங்களுக்குரிய போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணி வச்சுக்கொண்டீங்கன்னா உங்களால் வந்து உங்களோட ஷேர் மார்க்கெட்டில் ஈஸியாக வந்து லாங் டைமுக்கு சஸ்டெயின் பண்ணலாம். ஸோ இவ்வளோ நான் வீடியோ இப்போ உங்களுக்கு ஐடியா வந்து நம்புறேன். ஸோ இப்படியான இன்ஃபார்மேட்டிவான விஷயங்களுக்கு கண்டினியூ சொல்லணும்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.